இப்ப நம்ம பார்க்க போற விடுகதைக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள்ல பல்வேறு விதமான விடைகளும் வந்து இருக்கு. இதுல நம்ம பார்க்கக்கூடிய விடை அப்படிங்கிறது இதுவரையே யாருமே சொல்லாத ஒரு விடையத்தான் வந்து பார்க்க போறோம். அதுவும் வந்து உன்னிப்பா இதை நோக்கி கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதற்கான அர்த்தம் இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து கருதுவீங்க. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பானம்னு சொல்லக்கூடிய இந்த விடுகதைக்கு வந்து ஆன்சர், உண்மையான ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தட்டான் என்பது உங்களின் கை விரல்களாக நீங்க வந்து எடுத்துக்கோங்க. மிருதங்கம் வாசிக்கும் நபர்கள் தங்கள் கை விரல்கள்ல போடக்கூடிய மோதிரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும். அது நீங்க மோதிரமா நீங்க பார்க்காதீங்க, அதை வந்து இந்த கை விரல்கள் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கட்டையால் செய்யப்பட்ட ஒரு மோதிரம் மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து சல்லி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. இது மிருதங்கத்தில் இருக்கக்கூடிய வலது பக்கத்துல வாசிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா வந்து பயன்படுது. அதை நம்ம விரல்களை மாட்டிக்கொண்டு நம்ம அதை வாசிக்கும் பொழுது ஒலி அப்படிங்கிறது கூர்மையாகவும் தெளிவாகவும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதைத்தான் கலைஞர் வந்து தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. தட்டானுக்கு சட்டை போட்டால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கையில வந்து அதை மாட்டிக்கிறாங்க, அந்த சல்லி அப்படி சொல்லக்கூடிய அந்த மோதிரத்தை மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தட்டானுக்கு சட்டை போட்டால் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சுண்டு விரல் இருக்கு பாத்தீங்கன்னா இதைத்தான் வந்து குட்டை பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கொண்டு நம்ம வந்து மிருதங்கம் வாசிக்கும் பொழுது ஒரு கூர்மையான மற்றும் தெளிவான ஒலி அப்படிங்கிறது கிடைக்கும். இதைத்தான் சிலர் வந்து வெவ்வேறு விதமான அர்த்தங்கள்ல வந்து கூறியிருப்பாங்க. சிலர் வந்து நெல்லோட குறிப்பிட்டிருப்பாங்க, சிலர் வந்து தர்மம் கொடுக்குறாங்க இல்லையா, தட்டாமல் தர்மம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து வெவ்வேறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இருக்கு. இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்து கரெக்டாக பொருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.